அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு முதலாம் வகுப்பு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? குரான் ஓதுறதுக்கா இல்லை தஜ்வீத், தஃப்சீர் அந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான கிடையாது. இந்த வகுப்பில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா, குரான் சொல்கிறபடி நம்ம எப்படி வாழ்கிறது, குரானிய மனிதராக எப்படி நம்ம மாறுறது, எப்படி நம்ம அந்த மாதிரி வாழ்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, குரானாகவே வாழ்ந்தாங்க. அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளும் எப்படி வாழ்கிறது அப்படின்றத கற்றுக்கிறது தான் இந்த வகுப்பு. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி இதோட முதல் வகுப்பு. முதல் முக்கியமான விஷயம், குரானிய மனிதராக மாறுறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன? முதல்ல நமக்கு தெளிவான நோக்கம் இருக்கணும். எந்த ஒரு செயலும் முழுமையாக செய்யணும் அப்படின்னா, அதோட பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கணும்னா முதல்ல நமக்கு தெளிவான நோக்கம் இருக்கணும். நோக்கம் இல்லாமல் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதோட உழைப்பு வீணாகிடும். பாதியிலேயே நம்ம அதுலேருந்து வெளியே வர மாதிரி ஆயிடும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். நிறைய விஷயங்கள் நம்மளால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான விஷயங்கள் தான் நிறைய நடக்கும். நம்மளோட நோக்கம் சரியாக இருந்தால் நம்ம அதை கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சு நமக்கு அதுக்கான பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும். இந்த வகுப்பு எதற்காக? நம்ம அறிவு அதிகமாக சேர்த்துக்கிட்டு பெரிய அறிஞராகிறதுக்கோ இல்லை குரானை பற்றி அறிவு அதிகமாக வளர்த்துக்கிறதுக்காகவும் இந்த கிளாஸ் கிடையாது. இது எதற்காகனா மாற்றத்துக்கான வகுப்பு. நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்கிறதுக்காக, குரானிய மனிதராக நம்ம மாற்றிக்கிறதுக்காக தான் இந்த வகுப்பு. என்ன மாற்றம் நடக்கும் நம்மளுக்குள்ள? என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் இந்த வகுப்புனாலனா? இன்ஷால்லாஹ் நம்ம பேசுகிற விதம், நம்ம செயல், நம்ம சிந்திக்கிற விதம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மாறும். அல்லாஹ் நேசிக்கிற வகையில் நம்மளோட வாழ்க்கை இருக்கும் இன்ஷா அல்லாஹ். எந்த ஒரு அறிவும் எந்த ஒரு கல்வியும் அதோட பலன் எப்போ கிடைக்கும்னா, நம்ம அதை கற்று அதை அடுத்தவங்களுக்கு எத்தி வைக்கிறதா இருக்கட்டும். முதல்ல நம்ம அதை பயன்படுத்தணும். பயன்படாத அறிவுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, எந்த ஒரு வேல்யூவுமே கிடையாது. நம்ம எல்லாம் நிறைய படிச்சிருக்கலாம். இது படிக்கிறேன், அது படிக்கிறேன், இந்த கிளாஸ் போகிறேன், அந்த கிளாஸ் போகிறேன்னு படிச்சுட்டு எதுவுமே அதுக்கான வேலைகளோ அதுக்கான எதுவுமே செய்யாமல் சும்மா வீட்டிலே இருந்தால் அந்த படிப்புக்கான அறிவு என்ன? காலப்போக்கில் அது எல்லாமே நமக்கு மறந்து தான் போகும். எந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டாலும் அதை நம்ம முதல்ல செயல்படுத்தணும். செயல்படுத்தினா மட்டும்தான் அதுக்கான மதிப்பு இருக்கோ. அதனால நன்மை நம்ம எதுக்காக அதை கற்றுக்கிட்டோமோ அதுக்கான முழு நன்மை நமக்கு கிடைக்கும். நம்ம கற்று பிறருக்கும் ஏவி அதை நம்ம செய்யாமல் இருந்தால் அது மறுமையில் மிகப்பெரிய கேடாக நமக்கே திரும்பிடும். அல்லாஹ் குரானில் சொல்கிறான், 62 5வது அத்தியாயம், தௌராத் வழங்கப்பட்டு பின்னர் அதை கடைபிடிக்காமல் இருந்தவர்களின் எடுத்துக்காட்டு புத்தகங்களை சுமக்கும் கழுதையை போன்றாகும். அல்லாஹுவின் வசனங்களை பொய்யென கூறும் கூட்டத்தினருக்கான எடுத்துக்காட்டு மிக கேடு. அநியாயக்காரர் கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் தௌராத்துன்ற வேதத்தை அவங்களுக்கு கொடுத்தோம், அதெல்லாம் கற்றும் கூட அவங்களுக்கு அவங்க நேர்வழி பக்கம் திரும்பவே இல்லை. அதான் சொல்கிறான் அல்லாஹ். நம்மளுக்கு அறிவு, நம்ம அறிவை கொடுத்தும் அதை இந்த குரானை நம்ம கொடுத்துருக்கான். அதை நம்ம எவ்வளவோ வாசிக்கிறோம். இதனால் வரைக்கும் அரபில் வாசிச்சிருப்போம், தமிழில் வாசிச்சிருப்போம். ஆனால் அதோட தாக்கம் நமக்குள்ளே இருந்துச்சானா இல்லை. அது நம்மளை மாற்றி இருக்கானா இல்லை. அதுதான் அதுக்கான உதாரணம் தான் ரொம்ப மோசமான உதாரணம். என்ன? கழுதையை உதாரணமாக காட்டுறான். கழுதை என்ன சுமக்குதுன்னு அதுக்கு தெரியாது. கழுதையை ஒரு வாகனமாக அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதில்
பொருட்களை வச்சு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அது மேலே என்ன இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது. ஒரு புத்தகத்தை சுமந்துட்டு போதா இல்லை அது அழுக்கு துணிகளை சுமந்துட்டு போதானே அதுக்கு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை வேதத்தை வழங்கியும் அதை கடைபிடிக்காதவங்களுக்கு அப்படி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அறிவிருந்தும் பயனில்லை. நமக்கு என்னதான் அறிவு இருந்தாலும் அதனால் ஒரு பயனுமே இல்லை. நமக்கு ரீட் பண்ண தெரியும், ஓத தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அதனால நமக்கு ஏதாவது மாற்றம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா அப்போ அந்த அறிவு இருந்தும் நமக்கு அதனால எந்த பயனுமே இல்லையே, அது நமக்கு எந்த மாற்றத்தையும் கொடுக்கலையே. அப்போ அது நமக்கு நம்ம என்ன தான் கற்றுக்கிட்டோம் குரான்லேருந்து? இன்ஷா அல்லாஹ் நமக்கான நோக்கம், நமக்கு ஒரு தெளிவான நோக்கத்தோடு இந்த வகுப்பை ஆரம்பிக்கணும். நம்மளோட அறிவை பயன்படுத்திக்கணும். குரானிய மனிதனாக வாழ்கிறதுக்கான பலன்கள் அது என்ன அல்லாஹ் சொல்கிறான் குரானில் 10வது அத்தியாயம் 57வது வசனத்தில், மனிதர்களே, உங்களுக்கு இறைவனிடமிருந்து அறிவுரையும் உள்ளங்களில் உள்ளவற்றிற்கு நிவாரணமும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் உங்களிடம் வந்துவிட்டது. அல்லாஹ் இந்த குரானில் என்னென்னலாம் இருக்குது சொல்லியிருக்கான் நமக்கு. இறைவனிடமிருந்த அறிவுரையும், நமக்கான அறிவுரை, உள்ளங்களில் உள்ளவற்றிற்கு தீர்வு. நமக்கு எவ்வளவோ மன கஷ்டங்கள் இருந்திருக்கலாம், எவ்வளவோ மன கஷ்டங்கள் இருக்குது, அது எல்லாத்துக்குமே தீர்வெல்லாம் குரான்லேயே கொடுத்துருக்கான். இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அல்லாஹ் காட்டுறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இந்த குரானை நம்ம அதிகமான முறையில் ஓதி அதற்கான அர்த்தங்களை விளங்கி நம்ம குரானிய மனிதராக மாறுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பு மூலியமாக நமக்கு அல்லாஹ் அருள் புரிவான். அடுத்து நமக்கு என்ன தேவை? மாற்றத்திற்கான மனநிலை, நோக்கம் சரியாயிடுச்சு. இப்போ அடுத்து நம்மளோட மனசு, நம்மளோட உள்ளம், நம்ம உள்ளத்தை அடுத்து தயார்படுத்தணும். அடுத்து நம்ம குரானிய மனிதராக மாறணும், இந்த குரான் நமக்கு நன்மையை தரணும், நம்மளை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா நம்மளை உள்ளத்துலேயும் அந்த எண்ணம் இருக்கணும். மாறணும், நம்ம எல்லா விஷயத்துலேயும் மாறணுன்றது ஒரு ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் நம்ம மாற்றம் ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், குரானிய வாழ்க்கைன்றது வேறு மாதிரி இருக்கும். இம்மை வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்குமான மாற்றத்திற்கான ஒரு முயற்சி. அப்போனா நமக்கு மாற்றம் ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஷைத்தானோட தீண்டுதல் இருக்கும். எல்லாத்துலேயும் நம்ம தயாராக இருக்கணும். நம்ம மனதை நம்ம உள்ளத்தை அதுக்காக தயார் பண்ணி வச்சுக்கணும். குரான் நம்மை மாற்ற வேணும் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். குரான் நமக்கு குரான் நம்மளுக்கு வழிகாட்டணும். குரான் எனக்கு என்னோட உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்தணும். அது மூலமாக நான் என்னோட வாழ்க்கையை நான் அதிகமாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய வகையில் நான் வாழணும். மறுமை வெற்றியும் கிடைக்கணும், இம்மையிலையும் அதுக்கான ஒரு அழகான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்தில் உறுதியாக நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கணும் நம்ம உள்ளத்தை. அல்லாஹ் குரானில் சொல்கிறான் 4வது அத்தியாயம் 177வது வசனத்தில், மனிதர்களே, உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான சான்று உங்களிடம் வந்துவிட்டது, மேலும் உங்களுக்கு தெளிவான ஒளியும் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு சான்றா எதை கொடுத்துருக்கான்? அல்லாஹும் நமக்கு சான்றா இந்த குரானை தான் கொடுத்துருக்கான். அந்த குரானை ஓதுவது மூலம் நமக்கான உள்ளங்களுக்கான ஒளியும் அல்லாஹ் ஏற்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். பயனற்ற கல்வி. நம்ம என்னதான் நம்ம வாசித்தாலும் எதற்காக வாசிக்கிறோன்ற ஒரு எண்ணம் இல்லாமல், எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிப்போம், எல்லாரும் கற்றுக்குறாங்க நாமளும் கற்றுக்குவோம், என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இதில் சேர்ந்தோன்னா அதுக்கான எந்த ஒரு மாற்றமும் நமக்குள்ளே வராது, அதுக்கான எந்த ஒரு பலனுமே நமக்கு கிடைக்காது. அல்லாஹ் குரானில் சொல்கிறான் 47வது அத்தியாயத்தில் 16வது வசனம், நபியே, உம்மிடம்
செவியுறுவர் செவியுறுவர் போல் பாவனை செய்வரும் அவர்களில் உள்ளனர். இறுதியில் உம்மை விட்டு அவர்கள் ஏறிய போது சிறிது நேரத்துக்கு முன் அவர் என்ன சொன்னார் என்று அறிவு வழங்கப்பட்டவரிடம் கிண்டலாக கேட்பார்கள். இத்தகையோர் உள்ளத்தில் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்கள் தாம் சுய விருப்பங்களையே பின்பற்றுகிறனர். அவன் நேர்வழி செல்வோருக்கு மேலும் நேர்வழியை அதிகப்படுத்துகிறான். அவர்களுக்கு இறையச்சத்தையும் வழங்குகிறான். இதில் என்ன சொல்கிறான், நம்ம எதற்காக அந்த ஒரு தெளிவான நோக்கமோ மாற்றத்திற்கான மனநிலையும் இல்லாமல் ஒரு இதுவாக இருந்தோம்னாக்க அல்லாஹ் நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். அவங்களுக்கு சும்மா ஏதோ ஒன்று சேர்ந்தோம், பார்த்தோம், படித்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கு அல்லாஹ் உள்ளத்தில் அல்லாஹ் அவங்களுக்கு முத்திரையிட்டு விட்டான். அவங்க உள்ளத்திற்கு முத்திரையிட்டு விட்டான். அவங்களோட உள்ளம் மாறாது. அவங்க சும்மா ஒரு டைம் பாஸ்க்காக அந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறவங்களோட உள்ளத்தை அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான் அப்படின்னு எவ்வளோ இதுவாக சொல்லியிருக்கான்னு பாருங்கள். அல்லாஹ் தான் நம்மளை காப்பாற்றணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் அந்த உள்ளத்தோட மாற்றத்தை கொடுத்து நம்மளோட வாழ்க்கையை குரானிய வாழ்க்கையை ஆக்கி வைக்கணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் துவா அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நடைமுறையில் இல்லாத அறிவு இஸ்லாத்தில் அங்கீகாரம் இல்லை. அவங்க துவா செஞ்சுருக்காங்க. என்னன்னு துவா செஞ்சுருக்காங்க, யா அல்லாஹ் எனக்கு பயன் தராத அறிவுலேருந்தும் எனக்கு பாதுகாப்பு கொடு அப்படின்னும் ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்காங்க. முஸ்லீமில் 2722 அதுக்கான ஹதீஸ் இருக்குது. கத்தியை தீட்ட பயன்படும் ஒரு கருவி அரம்ன்றது. ஆனால் அது கத்தியை தீட்ட பயன்படுமே தவிர, ஆனால் அதால் அதுவும் கூர்மையாக்குது. அது கத்தியை கூர்மையாக்குது. ஆனால் அது எதையும் வெட்டுவதற்கு பயன்படவே செய்யாது. அது மாதிரி தான் நம்மளோட உள்ளத்தில் எதுவும் மாற்றத்திற்கான மனநிலை இல்லாத உள்ளம் எந்த ஒரு அறிவையும் எடுத்துக்காது. அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. அது நமக்கு எந்த ஒரு நன்மையும் மாற்றத்தையும் என்றைக்குமே தராது. எவ்வளோதான் கிளாஸ் அட்டன் பண்ணாலும், எவ்வளோதான் செலவு பண்ணி என்னதான் கற்றுக்கணும்னு நினச்சாலும் அது எல்லாமே கடைசியில் வீணான காரியமாக தான் போய் முடியுமே தவிர அதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு ஒரு தெளிவான நோக்கத்தையும் மாற்றத்திற்கான மனநிலையும் உறுதியையும் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம அதிகமாக கற்று நம்ம வாழ்க்கையை மாற்றட்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.